அரசியல் பார்க்கறதுக்கு முன்னாடி கடைசியாக ஒரு தடவை சினிமால இருந்தே ஆரம்பிப்போம். ஃபைனலி பல பிரச்சனைகளை தாண்டி 7 மாசத்துக்கு அப்புறமா ஒரு ரீமேக் பண்ணப்பட்ட ஆல்ரெடி லீக்கான படத்தை பார்க்க இவ்வளவு பெரிய கூட்டமே போய் 300 கோடிக்கு மேல வசூலாயிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் ஐயா, இது தளபதி படம். தீபாவளி பொங்கல்னாலே சுட சுட தளபதி படம் ஒன்று ரெடியா இருக்கும். அறிமுகம் விஜய்னு ஆரம்பிக்கப்பட்ட அந்த பெயர் இளைய தளபதி இப்ப சிஎம் விஜய் வரைக்கும் வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு சிறந்த கலைஞனா தமிழ் சினிமா வளர்ந்துருக்கு. நாளை தீர்ப்புக்கு அப்புறமா பூவே உனக்கு படம் தான் தளபதி அவர் கெரியர்ல ஒரு டேர்னிங் பாயிண்டா இருந்தது. தளபதி 90ஸ்ல சிங்கிள் டேக் பெர்ஃபார்மரா தான் இருந்திருக்காரு. ஆமா, ஐயோ டயலாக் கொடுத்தோம்னா ஒரு தடவை கண்ணை மூடிட்டு எவ்வளோ லெங்க் டயலாக்லாம் கேட்பாரு. டேக் பண்ணாங்க நான் நம்மள ஏதோ கிண்டல் அடிக்கிறாரு இவர். என்ன ஒரு தடவை இவ்வளோ பெரிய டைலாக் கேட்டுட்டு டேக்குன்றாரு. முன்னாள் நாள் டைலாக் கொடுக்குறது அதல்ல, ஸ்பாட்டில் வந்து அப்படியே கண்ணை மூட்டு கேட்பாரு. அவ்வளோதான் டைலாக் பேசுவார். பிச்சுவர். நான் தான் லக்கி. இல்லைன்னா நான் லவ் பண்ணது அந்த பொண்ணுக்கு தெரியாமல் இருக்குமா? 90ஸ்லாம் காதல் படங்களா பண்ணி ரொமான்டிக் ஹீரோவா வள வந்த தளபதி 2000ல தமிழன் பகவதியில இருந்து தான் ஒரு ஆக்ஷன் ஹீரோவா சேஞ்ச் ஆகுறாரு. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா தளபதிக்கு 90கள் வரைக்குமே சிறந்த படங்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு தான் ஆசை இருந்திருக்கு. இது மாதிரி நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதான், ஜனங்க கிட்ட அந்த ஊரில் நல்ல நடிகன்ற பேர் வரணும். இப்ப தளபதி 2026ல சிஎம் இருக்கிறதுக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடியே அவருக்கு அந்த பிளான் இருந்ததா பகவதி டைரக்டர் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. ஒரிஜினல் பகவதி கிளைமேக்ஸ் வந்து அவர் சிஎம் ஆகிற மாதிரி பண்ணியிருந்தேன். அந்த காலகட்டத்தில் அப்பவே பண்ணியிருந்தேன். அந்த ஒரிஜினல் கிளைமேக்ஸ் அவர் சிஎம் ஆகுது. என்ன கதைனா பாபாவும் பகவதியும் ஒரே டைம் லைன்ல தான் ஷூட்டிங் நடந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வராருன்னு பேசிட்டு இருந்த காலகட்டம். ஆஃப்டர் மூவி ரிலீஸ் அவரே ஒரு படத்துல 7வது மந்திரத்தை முதலமைச்சர் ஆகணும்னு யூஸ் பண்ணிருக்க மாட்டாரு. இதுல இப்பதான் ஆக்ஷன் ஹீரோவா மாறின தளபதி படமான பகவதியில விஜய் சார் சிஎம் பதவி ஏற்கிற மாதிரி காட்சி ஸ்கிரிப்ட்ல இருந்திருக்கு. விஜய் சாருக்கு கன்வின்ஸ் பண்ணேன், சார் இந்த பாயிண்ட் இருக்கு, 7வது மந்திரத்தை ரஜினி சாரே வேண்டான்னு யூஸ் பண்ணல, நம்ம இப்போ அதை யூஸ் பண்ண முதல் படம் இப்போதான் ஆக்ஷன் ஹீரோ மாத்துறேன், அது மாத்துறதுக்காக ட்ரை பண்ணும்போது இதுவரை ஓவர் டோஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கமர்ஷியலாக போயிடலாம் சார். விஜய் சாருக்கு முதல்ல உடன்பாடே கிடையாது. ஏன்னா சொன்ன ஸ்கிரிப்ட் அதானே அப்படிலாம் சொன்னாரு. அவருக்கு அந்த அரசியல் ஆசை இருந்தது சார் அப்பவே. அது எங்களுக்குலாம் தெரியாம இருந்திருக்கு. எனக்கு வந்து இப்போ கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது அவர் வந்து அரசியலுக்கு வருவாரு, மக்களுக்கு ஏதோ பண்ணணும் அப்படின்னு அவருக்கு அப்படி மேடையில் பேசுறாரு இல்லையா, அது வந்து பொய் கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஏன்னா டிராவல் ஆயிருக்கேன் அவர் கூட, அதனால சொல்றேன். அவருக்கு உண்மையிலே ஏதோ ஒன்று பண்ணணும்னு தோணுது சார். தளபதியோட பிரைம் டைம்னா அவர் 90s பேஸ்லாம் மறைஞ்சு திருமலை, கில்லி, சிவாசி, திருப்பாச்சி, சச்சின், போக்கிரி வரைக்குமே ஒரு மாஸ் கமர்ஷியல் ஹீரோவா உருவெடுத்து பீக்ல வந்தாரு. அதுல இருந்து இப்ப வரைக்கும் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு கொண்டாட்டம்னா அது விஜய் படம் வரும்போது தான். தளபதி படம் வந்தாலே ஒரு பெரிய கலெக்ஷனை பார்த்துடலாம். இனிமே ஒரு படங்கள் எதுவுமே வராதுன்ற கவலை நம்மளோட தியேட்டர் ஓனர்ஸ்க்கு தான் ஜாஸ்தி இருக்கு. ஒரு ஓனரா வந்து ஒரு மிகப்பெரிய வசூல் லாஸ். பட் ஆஸ் எக்ஸிபிட்டர்ஸ் வந்து எங்களுக்கு பிசினஸ் பண்ணலாம். அந்த ஒருத்தர் இல்லாது வந்து இந்த பாக்ஸ் ஆஃபீஸ்ல பெரிய ஒரு மேஜர் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுது அப்படின்னு. ஒரு மாஸ் ஹீரோ அவர் பண்ற கமர்ஷியல் பிலிம்ஸ்லயும் ஒரு அரசியல் கனெக்ட் ஒவ்வொரு படங்களும் இருந்துகிட்டே இருக்கும். சமூக நீதி பத்தி பேசுவாரு, சட்ட ஒழுங்கு பத்தி இருக்கும், பாதிக்கப்பட்ட மக்களுக்காக விவசாயம், மீனவர்கள், மருத்துவம்னு ஸ்டேட்ல இருந்து சென்ட்ரல் வரைக்கும் அவங்க பண்ற தப்ப படங்கள் மூலமா சொன்னாரு. இப்ப அவர் சிஎம்மா பதவியேற்ற பிறகு சட்டப்பேரவையில் இதை பத்தி பேசியிருந்தாரு. அப்புறம் நம்மளோட திரைப்படங்கள்ல நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஊழல் எதிர்ப்பை சொன்னோம், சமூக நீதியை சொன்னோம், கல்வியை பத்தி சொன்னோம், அரசியலை பத்தி சொன்னோம். அரசியலை பத்தி பேசுனதுனால நம்ம படங்கள் சந்திச்ச இது வரைக்கும் சந்திக்கிற பிரச்சனையை பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அவர் படங்கள்ல சமூக நீதி பத்தி காட்சிகள் இருந்தாலே ஒவ்வொரு படத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பிரச்சனை எப்பவுமே இருக்கும். அது இந்த ஜனநாயகன் வரைக்குமே இருந்துச்சு. மெர்சல் படத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக கருத்துகள் இருப்பதாகவும் The controversy surrounding the release of Vijay's film Kathi. படத்தில் அரசுக்கு எதிரான வசனங்கள் மற்றும் காட்சிகள் இருப்பதாக சென்சார் அதிகாரிகள் இந்த பேனரை இந்த இடத்துல அடிச்சு கிழிக்கிறாங்களே. படத்தில் பாதுகாப்பு படை சின்னங்கள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இந்த சமூக கருத்தை பேசுறது கத்தி சர்க்கார் தான் இல்ல, அவருக்கு அரசியல் கனவு இருந்த 2000ல இருந்தே அது தொடர்ந்துட்டு தான் இருக்கு. 2002ல வந்த தமிழன் படத்துல அரசு அதிகாரிகள் வாங்குற லஞ்ச ஊழலுக்கு எதிரான படமா இருந்தது. டெவலப்மெண்ட் டாக்ஸ் கட்டுறோம், ரோடு நல்லா இருக்கா, தெருவுகளுக்கு ஒழுங்கா எரியுதா, இல்ல இருந்தாலும் மக்கள் வரி கட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் செய்ய வர்றவங்க கிட்ட இப்படிலாம் கேட்டு வாங்கணும்னு ஸ்டேஷன்ல ஏதாவது சட்டம் போட்டிருக்காங்களா? இதெல்லாம் லஞ்சம் இல்லை சார். சார் பீடி, சிகரெட், எல்நீர்லாம் சும்மாவா சார் வருது? அதே 2002ல தான் கர்நாடகா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற காவேரி பிரச்சனை பீக்ல இருந்தது. அதே வருஷம் ரிலீஸ் ஆன யூத் படத்துல காவேரி பிரச்சனைக்கான வசனங்கள் தளபதி நிறைய பேசியிருப்பாரு. இந்த உலகத்துல காத்து, தண்ணி, வானம் இது 3 எல்லாருக்கும் பொது. அதை ஏன் தண்ணி, ஏன் காத்து, தரமாட்டேன், விடமாட்டேன்னு பக்கத்து ஸ்டேட்கார மாதிரி பேசுறது ரொம்ப தப்பு. அப்புறம் இப்படி டீ கடையில் உட்காந்துக்கிட்டு வெட்டியா ஊர் நியாயம் பேசுறதுனால தான் குடிக்க தண்ணி கூட இல்லாம இருக்கும். இதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன பகவதியில தான் ட்விஸ்டே. அந்த படத்துல வர பல வசனங்கள் இப்ப இருக்கிற சிஎம் விஜய்க்கு அப்பவே ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கும். நம்ம கட்சி விட்டு பல பேரை ஓட விட்டாரு ஒருத்தர். முதல்ல அவரை ஓட விட்டாம பாரு நடு ரோட்ல. ஏன் இளைய தளபதி பகவதி
இல்லையா அவன் வெயில காஞ்சிக்கிட்டு இருக்கான். எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரண்டுதான். எதுக்குங்க டிராஃபிக் க்ளோஸ் பண்ணிருக்காங்க? நீ வாரண்டுதான். சினிமால மட்டுமே சம உரிமையை பேசிட்டு இருந்த விஜய் 2008 ஈழத்தமிழர் படுகொலை சம்பவத்தில் அதை எதிர்த்து குடும்பத்தோட உண்ணாவிரதம் போராட்டம் பண்ணார். அப்பதான் பல மக்களுக்கு விஜய் சினிமால மட்டும் இல்ல ரியல் லைஃப்ல ஒரு ஹீரோ நம்ப ஆரம்பிச்சாங்க. சென்னையில் மட்டும் இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாக இப்போ வந்து சொன்னாங்க கிட்டத்தட்ட 37 இடத்துல இப்போ உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு. அப்புறம் நடிகர் சங்கம் நடத்தின போராட்டத்திலும் விஜய் கலந்துக்கிட்டு அவர் எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாரு. ஈழத் தமிழர்களுக்கு விடுவு காலம் பிறக்கட்டும். இது என்னுடைய ரசிகர்கள் மட்டும் இல்லை, தமிழ் இன உணர்வுள்ள அத்தனை பேரையும் நான் கேட்டுக்கிறேன். 2008 அந்த சம்பவம் நடக்குதுன்னா 2009-10 வந்த வில்ல சுறா பாடல்களையும் வசனங்களையும் அதை பத்தி விஜய் பேசியிருப்பாரு. அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேப்ப. சுறாவோட இன்ட்ரோ சாங்லயே வரும் காலம் நம்ம கையில்னு தளபதிக்காகவே அந்த லைன் எழுதியிருப்பாங்க. கத்தி படத்துல விவசாயிக்காக பேசின மாதிரி பொது மேடைகளையும் பேசினார். ஆனால் நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நல்லா இல்லைங்க, விவசாயிங்க. இந்தியா இந்த வல்லரசு ஆகணும், அதாகணும், இதாகணுன்றதெல்லாம் கூட அப்புறங்க. முதல்ல விவசாயிங்க நல்லா வாழ்கிற அரசாக மாறணும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்து ஜிஎஸ்டி பற்றியும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் குறைகளையும் படத்தோட கிளைமேக்ஸாக அந்த காட்சி வச்சு ஒரு புரட்சியை எழுப்பியிருந்தாங்க. 7% ஜிஎஸ்டி வாங்குற சிங்கப்பூர் மக்களுக்கு மருத்துவத்தை இலவசமா தர்றப்போ 28% ஜிஎஸ்டி வாங்குற நம்ம அரசாங்கத்தால ஏன் மருத்துவத்தை இலவசமா தர முடியல? இலவசமாக டிவி, கிரைண்டரு, மிக்சி, ஃபேனு, ஓட்டுக்கு ஆளுக்கு 5000 ரூபாலாம் கொடுத்த ஊர் சார் நம்ம ஊரே. மருந்து மாத்திரை கொடுக்க முடியாதான்? அடுத்து சர்க்கார்ல படம் ஃபுல்லா அரசியல் சார்ந்த படமா இருந்தது. அதுலயும் ஓட்ல இருந்து மக்கள் பிரச்சனையை பேசுற படமா அமைஞ்சது. ஜனங்க ரொம்ப கஷ்டத்துலயும் வறுமையிலையும் இருக்காங்க. அரசியலுக்கு வந்து மக்களுக்கு ஏதாச்சும் பண்ணணுன்றத படங்கள்லயும் பொது மேடைகளையும் அங்கங்க ஹிண்ட் கொடுத்துட்டு இருந்த தளபதி ஒரு கட்டத்துல ரொம்ப ஓப்பனா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. இன் ஃபியூச்சர் சப்போஸ் நான் அரசியல்ல கால் எடுத்து வச்சாலும் எம்ஜிஆர் அப்போல இருந்து இப்போ வரைக்குமே பயங்கரமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாரு தளபதி. காலகாலமாக இருக்கிற ஒரு ஃபார்முலா தான் எம்ஜிஆர் அவர்கள் பண்ண ஃபார்முலா தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும். மக்களை நம்பி களத்தில் இறங்கினாரு. தளபதி பிளான் பண்ண மாதிரியே 2024 செப்டம்பர் 2 தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிச்சு 2026 சட்டமன்ற தேர்தலில் இதுவரைக்கும் 50 ஆண்டு காலங்களா தொட முடியாத கட்சிகள்லாம் ஸ்கெட்ச் போட்டு ஒவ்வொரு தொகுதியா தூக்கி தளபதி விஜய் இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் முதலமைச்சர் அவர்களே, மிஸ்டர் சீஃப் மினிஸ்டர், மாண்புமிகு முதலமைச்சர், படத்துல பார்த்தது எல்லாமே ரியலா நடந்துட்டு இருக்கு. யார் ஏரியா தெரியும்ல? யார் ஏரியாடா? சிஎம் ஏரியாடா. டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதும் ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியாவே பல மாற்றங்கள் வந்தது. டாஸ்மார்க், லஞ்சம், போக்குவரத்து, முக்கியமா அம்மா உணவங்களை போன ஆட்சி தரம் ரொம்ப கம்மியா இருந்ததாகவும் இந்த ஆட்சி ரொம்ப சிறப்பான முறையில உணவு கிடைக்குதுன்னு அங்க சாப்பிட்ற எளிய மக்கள் அதிகமா சொல்றாங்க. இப்போ இவர் விஜய் வந்ததுலேருந்து குவாலிட்டி இருக்கு. எதிர்பிரச்சனை முன்னத்தோட இப்போ எவ்வளோ மேலே சார், குறை சொல்ற மாதிரி எதுவும் இல்லை. 3 ஆட்சியிலுமே தரம் எப்படி இருந்துச்சு? இது நல்லா இருக்குது. ஒரு வந்துலேருந்து எனக்கு ரொம்ப இஷ்டமாக இருக்குது. ஆனால் இது போது சாமி, கோடி புண்ணியம் ஆறே இருந்தாலும் உங்களுக்கு எல்லாம் எத்தனையோ சனம் பசி தீர்ந்து போகிறோம். இதுக்கு மீறின சந்தோஷம் எதுவுமே இல்லை. விஜய் நல்லா பண்ணு, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஆளுங்கட்சி எவ்வளவு விஷயம் பண்ணாலும் எதிர்கட்சி அவங்க எதிர்ப்பு கொடுக்க தான் செய்வாங்க. சட்டசபைனா என்னன்னே தெரியாத ஆட்கள் கூட நியூஸ் சேனல் பார்க்க ஆரம்பிச்சாங்க. அதுல என்னதான் நடக்குதுன்னு பார்த்தா அது தமிழ்நாடு சட்டசபையா இல்ல தமிழ்நாடு தக்லீஃப் கூடமான்னு தெரியல. மாத்தி மாத்தி ஃபயரா இருக்கு. இந்த ஃபேஸ் ஆஃப் ஈவில் இஸ் இட்செல்ஃப் ஈவில் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ இந்த அரசுக்கு சரியாக பொருந்தது. மகளிருக்கு மாசம் 2500 ரூபாய், ஆண்டுக்கு 6 சிலிண்டர், தங்க செயின், மோதிரம், வேலையில்லா இளைஞர்களுக்கு உதவித்தொகைன்னு பல கவர்ச்சியான வாக்குறுதிகளையும் நீங்க கொடுத்திருக்கிறீங்க. மக்கள் அதுவும் ஞாபகம் வச்சிருக்கிறாங்க. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மதிப்பிற்குரிய தலைவர்கள் எல்லாம் சொன்ன காரணம் எங்க தலைவர் தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில தான் தொடருவோம்னு சொல்லி இருக்கிறாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், நீ கேளு. வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் ஆட்சியா இல்லாம ரியல் ஆட்சியா நடத்துங்க. ஃபர்ஸ்ட் சட்டசபையில அதிகமான ஸ்கோர் எடுத்த டிஎம்கே தளபதி பேசவே மாட்டாருன்ற ஒரு குற்றச்சாட்டையும் குத்திட்டு போனாங்க. அடுத்து 2வது சட்டசபையில டிவிகே கேங்க செம்ம ஃபார்ம்ல இருந்தாங்க. பள்ளி மாணவர்களினுடைய புத்தக பையிலே
அன்றைய முதல்வர் ஸ்டாலின் படத்தை நாங்கள் போடவே இல்லையே என்று பெருமையாக சொன்னார். அப்புறம் ஏன் சார் லேப்டாப்ல மட்டும் அந்த படத்தை போட்டீங்க? நீங்க லேப்டாப்பில் போட்ட படத்தை எங்கள் மாணவர்கள் திண்ணர் வைத்து அழித்து விட்ட காட்சிகளும் சமூக வலைதளத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா அவர் ஆட்சியில குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்ல, பெரியவங்களுக்கும் பாதுகாப்பு இல்லங்கிற நிலைமை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. A few moments later. நீங்கள் டெப்டி சிஎம்மாக இருந்த ஆட்சியில் 2023 2024 ஒரு வருடத்தில் 40% போஸ்கோ ஆக்ட், அதாவது குழந்தைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. 6968 இருந்து 10,046 காசா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. உங்களுடைய ஆட்சியில எந்த நேரத்தில் டெப்டி சிஎம் இருந்து இந்த போஸ்கோ வழக்குகளை நீங்கள் ரிவ்யூ மீட்டிங் பண்ணி குறைச்சீர்கள்? குன்னூர் மற்றும் உதகையை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய 50 கோவில்கள்ல பேசிக்கா இருக்கக்கூடிய டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் கூட அங்க இருக்கக்கூடிய கோயில்களுக்கு கிடையாது. அப்படிப்பட்ட இடங்கள்ல கோயில் நிதியை பயன்படுத்தி எதற்காக மல்டி லெவல் கார் பார்க்கிங் தேவைப்படுது? இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. சட்டசபையில தளபதி ஸ்பீச் முரட்டு இருந்துச்சாவும் கேட்கிற கேள்விலாம் திமுக ஆட்கள் எல்லாருமே சட்டப்பேரை விட்டு வெளியில போனதை எல்லாரும் பார்த்திருப்போம். நம்மள இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் சொல்லணும்னு தோணுது. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது. உங்க அப்பா எங்க தான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்? இது இப்போ இல்ல, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலிருந்தே. அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்களை தப்பு தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, எம்ஜிஆர் என்ன பண்ணிட்டாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்ணிட்டாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீபாய், பர்னிச்சர் பிசினஸ்லாம் வேற எங்க வெளியில போய் பண்ண சொல்லுங்க. பார்ட்டி ஃபண்ட், கட்சி நிதி அப்படின்ற பேர்ல அடிச்ச கொள்ளையெல்லாம் ஒண்ணா இப்போ கவர்மெண்டோட கஜானாவுக்குள்ள கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொடமாட்டோம், தொடவும் விடமாட்டோம், தொட்டா விடமாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விடமாட்டோம். இங்க இருக்கிற நிறைய பேரு நடுங்கி போய் இதுல நம்ம மேல அவதூறு வேற. இப்ப ரீசெண்டா அரசியல் அந்த மூமெண்ட் ரொம்ப ஐகானிக்கா இருக்கு. ஆனா அந்த தளபதி சட்டசபையில பண்ணதான் அல்டிமேட். அவங்க இருந்திருந்தா ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. இல்ல பர்மிஷன் பண்ணலாமா? இப்பவும் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அந்த சம்பவத்தால தளபதிக்கு இது வரைக்கும் எத்தனையோ டைட்டில் கார்டு இருந்தாலும் ஜனநாயகன் டைட்டில் கார்டை இனிமே யாராலையும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. ஒரு வழியா 7 மாசத்துக்கு அப்புறமா படம் ரிலீஸ் ஆச்சுன்னு சந்தோஷப்பட்டதை விட இனிமே படமே வராதுன்னு நினைக்கும் போது தான் விஜய் ஃபேன்ஸா இல்லாதவங்களுக்கு கூட கஷ்டமா இருந்தது. நிறைய பேர் தியேட்டருக்குள்ளேயும் படம் பார்த்துட்டு வெளியில வரும்போது ரொம்பவே பர்சனல் கனெக்டா எமோஷனலா இருந்தாங்க. லாஸ்ட் மூவி ரொம்ப எமோஷனலா இருக்கு. ரொம்ப கஷ்டமா இருக்கு. படத்தை மட்டும் வெளியே வரும்போது கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்களோட சைல்ட்ஹுட்டோட பெரும் பகுதி விஜய் அண்ணா. டெய்லியும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் நம்ம கூட டிராவல் ஆகிட்டே தான் இருக்காரு. இனிமே புது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்ல இருந்து தியேட்டர் செலிப்ரேஷன் வரைக்கும் எதுவுமே இருக்க போறதில்ல. 2026 ரிலீஸ் ஆன ஜனநாயகனே கடைசி. என்னோட கடைசி படமான இட்ஸ் a little painful, right?